நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ளாக்ஸீட் பிரெட், அதாவது வந்து ஆலி விதையில் பிரெட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் பால் முட்டை எதுவுமே ஆட் பண்ணல. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நம்ம அவன் இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி வந்து இதை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் வந்து ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கலாம். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஸோ எக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இதை ரைஸ் பண்ண வைக்கணும். ஸோ இது வந்து கரெக்டாக ரைஸ் ஆனால் தான் என்னாகும் அப்படின்னா அந்த ப்ரெட் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் வந்து ரைஸ் ஆகிடுச்சு. இப்போது 2 கப் மாவு போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆலி விதையோட மிக்சர் அதை வந்து போட்டுக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீடு மிக்சரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான டோ மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக்கியாக வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிசைய அது வந்து ஸ்டிக்கி இல்லாமல் சரியாக வந்துடும். இப்போ பட்டர் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இதை நல்லா பிசையணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த க்ளூட்டன் டெவலப் ஆகி அந்த ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ வந்து நமக்கு அந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் அது ரைஸ் ஆகும். ஸோ இப்போ ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த டோ வந்து நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த டோ வந்து 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் லைட்டாக. இப்போ ஒரு பிரெட் டின்னில் வந்து பட்டரோ இல்லை ஆயிலோ தேய்ச்சிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா பேக்கிங் ஷீட் இல்லாதவங்க இது பண்ணும்போது என்னாங்கன்னா அந்த ப்ரெட் வந்து ஒட்டாமல் நமக்கு வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு டின். இப்போ வந்து இந்த மாவு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஷேப் பண்ணுற மெத்தட் வந்து ப்ரெட்டுக்கு. இப்படி நம்ம பண்ணதுக்கப்புறம் இது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரெட்டோட ஷேப் வந்து நமக்கு வந்துடும். ஸோ எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு நம்ம ப்ரெட்டோட டின்னில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா திரும்ப கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஸோ அப்போ தான் வந்து அது நல்லா ரைஸ் ஆகும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கேஸ் கட் இல்லாமல் விசில் இல்லாமல் ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கலாம். இந்த ரைஸான ப்ரெட்டை என்ன பண்ணலான்னா நம்ம வந்து மெல்டட் பட்டரால் நம்ம நல்லா தடவிக்கலாம் அந்த டாப்பில். ஸோ அப்போ தான் வந்து நல்லா ப்ரௌனாக வரும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ரீஹீட்டட் ப்ரெஷர் குக்கரில் நம்ம வச்சிடலாம். ஸோ வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். டக்குன்னு எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் மெல்டட் பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மூடி வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்துருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறம் வந்து எட்ஜஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ப்ரெட்டை வந்து வெளியே எடுத்தால் ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான சாஃப்டான நமக்கு ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டப்போ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஸ்லைஸ் பண்ணியும் நம்ம வச்சுக்கலாம். சாண்ட்விச்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாலோடு எடுத்துக்கலாம்.
ஸோ நம்ம வந்து இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து பிரெட் ஹல்வா பண்ணலாம், பிரெட் உப்மா பண்ணலாம், பிரெட் பக்கோடா பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பிரெட் ரெசிபி வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம். எனக்கு இதில் வந்து ஒரு 15 பீசஸ் வந்துச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை வச்சுட்டு வந்து எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஒரு சிம்பிள் இன்ஸ்டன்ட் ரெசிபி வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து இந்த ப்ரெட் அவன்லேயும் பண்ணலாம். இப்போ கார்லிக் ப்ரெட்டுக்கு வந்து மெல்டட் பட்டர் போட்டுக்கலாம், உருக வச்ச பட்டர். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, பூண்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டு மேலே தடவிட்டு சீஸ் வச்சுட்டு நம்ம க்ரில் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு கார்லிக் ப்ரெட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.